அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சரியான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற நேரம். ஆகவே தயவு செய்து எல்லாரும் கவனமாய் விழிப்பாய் இருந்து இதை கற்றுக்கொள்ளும்படியா 3 குறிப்பு தான் இன்னைக்கு சொல்ல போறேன். ரொம்ப சொல்ல போறதில்லை. தாழ்மையை குறித்து ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது தாழ்மை கூட இல்லை, மனத்தாழ்மையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? மனத்தாழ்மை. தாழ்மைக்கும் மனத்தாழ்மைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தாழ்மைக்கும் மனத்தாழ்மைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு மனத்தாழ்மையை குறித்து தான் ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். வாசிங்க செய்திக்கு ஆதாரமாக லூக்கா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். இன்னைக்கு தாழ்மை ரொம்ப முக்கியம். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு தாழ்மை ரொம்ப முக்கியம். நம்ம கேட்டா என்ன சொல்லுவோம்? நான் ரொம்ப தாழ்மையா இருக்கிறேன், தாழ்மையா இருக்கிறேன். இன்னைக்கு தான் இப்போ நல்லா கவனித்துக்கோங்க. நான் தாழ்மையா இருக்கேன். நான் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்துதான் உங்க மத்தியில கொண்டதேல நிற்க வைத்தார். நான் தாழ்மைனா என்ன? நான் தாழ்மையா இருந்தேனா? இல்லாத இடங்களை அழுது ஜெபித்து ஒப்பு கொடுத்து தான் நான் வந்து இங்க நிற்கிறேன். ஆகவே தயவு செய்து மனத்தாழ்மை என்றால் என்னன்னு கற்றுக்கொள்ளுங்க. தாழ்த்துறது ரொம்ப கஷ்டம். எத்தனை பேருக்கு தாழ்த்துறது ரொம்ப ஈஸின்னு சொல்லுவீங்க? தாழ்த்துறது ரொம்ப கஷ்டம். நம்மை தாழ்த்த தான் நமக்கு முடியல, அதுதான் இஷ்டம் இல்லை. ஏன் ஆண்டவர் தாழ்மை தாழ்மைன்னு சொல்றாருன்னா, ஆண்டவரே மனத்தாழ்மையாய் இருந்தார். ஆண்டவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. எல்லாம் கண்களை மூடுவோம். ஏசப்பா, இன்றைக்கு நீங்க சபைக்கு சொல்லுகிறத ஆவியானவர் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நான் கற்றுக்கொள்ள எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. என் கூட பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஏசப்பா. என்னை வாயாக மாத்திரம் என்னை பயன்படுத்துங்க. எனக்கும் என் பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த மனத்தாழ்மையை கிருபையாய் கட்டளையிடும்படியாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜெபம் கேட்ட பிதாவே, ஆமென். ஏன் ஆண்டவர் மனத்தாழ்மை என்று அவ்வளவு சொல்லுகிறாருன்னு சொன்னா, அவரே மனத்தாழ்மையாய் இருந்தார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன கொடுப்பாராம்? கிருபை அளிப்பாராம். கிருபை இல்லாம நானும் நீங்களும் எதுவுமே செய்ய முடியாது. அதனால கிருபை வேணும்னா நானும் நீங்களும் நம்மை தாழ்த்தணும். ஆனா நம்ம வாயில என்ன சொல்லுவோம்? தாழ்மை, என்னை தாழ்த்துங்க ஆண்டவரே, நான் தரம் மட்டும் தாழ்த்துகிறேன். ஜெபத்தில் என்ன சொல்றோம்? தரம் மட்டும் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. நம்ம அப்படி ஜெபிச்சுட்டு நம்ம நினைக்கிறோம் ரொம்ப நம்ம தாழ்மையா இருக்கோம் ஆண்டு சொல்லிட்டு. ஆனா சூழ்நிலைகள் மாறும்போது தான் உண்மையா நம்ம தாழ்மையா இருக்கோமான்னு நமக்கு தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம தாழ்த்தும் போது நியாயம் எடுப்பட்டு போகும். ஆண்டவர் தன்னை தாழ்த்தின போது நியாயம் எடுப்பட்டு போச்சாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் தன்னை தாழ்த்தின போது நியாயம் எடுப்பட்டு போயிட்டான். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது, எடுப்பட்டு போயிற்று. நியாயம் கிடைக்கலன்னா மாத்திரம் நானும் நீங்களும் தவிப்போம். ஐயோ, சொல்லாதது சொல்றாங்களே, ஐயோ செய்யாததை சொல்றாங்களே, நான் அப்படி செய்யல சொல்லி துடிப்போம். அந்த நேரத்திலையும் நானும் நீங்களும் தாழ்மை இருந்தா வாயே திறக்க மாட்டோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிலிப்பியர் 2:8 வாசிங்க. சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தாழ்மைன்னு சொன்னா அதுக்கு முதல் பேஸ்மெண்ட் என்ன? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிந்தவராகி மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அப்ப நமக்கு முதல்ல வேண்டியது கீழ்ப்படிதல் வேண்டும்.
கீழ்ப்படிதல் வேணும். தாழ்மைக்கு நமக்கு கீழ்ப்படிதல் வேண்டும். இன்னைக்கு ரொம்ப கஷ்டம் தாழ்த்துறது. ஆவிக்குரிய பிள்ளைகள் கூட தாழ்மையை பத்தி அழகா பேசுவோம், ஜெபிப்போம். ஆனா தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல. 1 கொரிந்தியர் 4:20 சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்தில உண்டாயிருக்கிறது. நம்ம காற்றுல தான் உண்டாயிருக்கிறது. தாழ்மை எப்ப தெரியும் தெரியுமா? நம்ம சூழ்நிலைகள் மாறும்போது. சும்மா இப்ப இருக்கும் போது அம்மா ரொம்ப தாழ்மை இல்ல, சூழ்நிலை மாறும்போது தான் அம்மா யாருன்னு தெரியும். அந்த நேரம் நான் எப்படி நடக்கிறேனோ அதுதான் மனத்தாழ்மை. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மை நாமே தாழ்த்தாத போது மற்றவர்களை வைத்து நம்மை தாழ்த்துவார். நானே என்னை தாழ்த்திட்டா, மனத்தாழ்மையை நானே கொண்டு வந்துட்டா, என்னை யாரை வச்சும் தாழ்த்த மாட்டார், என்னை ஆசீர்வதிச்சு உயர்த்திடுவார். ஆனா நான் தாழ்த்த இடம் கொடுக்காத போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? யாரையாவது வைத்து என்னை தாழ்த்த வைப்பார். ஆனா அதை நமக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நிறைய நேரம் ஆண்டவர் நம்மை தாழ்த்த மற்றவர்களை உபயோகிக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? என்ன குறித்தோ என் பிள்ளைகளை குறித்தோ யாராவது ஏதாவது சொல்லிட்டா உடனே நமக்கு என்ன வந்துடுது? கோபம் எப்படியோ வந்துடுது இல்லையா? கோபம் வந்து நம்ம அவங்கள்ட்ட என்னென்னமோ சொல்லிடுறோம். வாடா போலாம், அப்படி இப்படின்னு, வாமா போலாம், இனிமே வரவே கூடாது, இனிமே பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கோச்சுக்கிட்டு போயிடுறோம். இல்ல, ஆண்டவர் நம்ம மேல கோபமா இருக்கிறனால இல்லை, அவர் நம்மை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நடத்துறது, அவர் நம்மை நேசித்து அவர் இருக்கிற இடத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி அவர் மனத்தாழ்மை உள்ளவராய் நடந்தனால நமக்கு மனத்தாழ்மையை கற்றுக் கொடுக்கதா சில வேளைகளிலே மற்றவர்களை வைத்து நம்ம என்ன பண்ணுவாரு? தாழ்த்துவார். அந்த நேரத்துல நானும் நீங்களும் நிக்கணும். நின்று பிடித்தாதான் மனத்தாழ்மை. முதல் இது அங்க இடத்துல நானும் நீங்களும் நிக்கணும், ஓடிடக்கூடாது. அந்த இடத்த விட்டு என்ன தாழ்த்துறாங்க, இங்க வேண்டாம் இந்த இடம்னு சொல்லி ஓடிட்டோன்னா நம்ம மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன் நிறைய நேரத்துல நமக்கு மனத்தாழ்மைக்குரிய சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிக்கிறாருன்னு சொன்னா, ஆண்டவர் நம்மை தண்டிப்பதனால அல்ல, நம்மை நேசிப்பதனால, நமக்கு மனத்தாழ்மையை அவர் போன பாதையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு வசனம் வாசிங்க, உபாகமம் 8:2 வாசிங்க. ஏன் நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அனுமதிக்கிறாரு? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும். தேவனாகிய கர்த்தர் தான் சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ள மாட்டாயோ என்று உன்னை சோதித்து. நல்ல அடுத்த லைனை அண்டர்லைன் பண்ணுங்க. உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. ஏன் இருதயத்தில் உள்ளத நான் வெளியில என்ன யோசிக்கிறேன்? நான் தாழ்மையாதாண்டவரே இருக்கிறேன். ஆனா சூழ்நிலைகள் மாறும்போது நான் தாழ்மையா இருக்கிறேனா இல்லையான்னு தெரியும். அந்த நேரம் நான் தாழ்மையா இருந்தாதான் உண்மையான மனத்தாழ்மை. அந்த நேரத்துல ஐயோ இங்க ரொம்ப சிறுமை, நான் ஓடுறேன்பா சொல்லி ஓடிட்டேனா அது இல்லை மன தாழ்மை. அங்கத்தான் தாழ்த்துறான். அவன் தன்னை தாழ்த்த அங்க முடியல. தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 1000. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 சொன்ன அந்த ஒரு வார்த்தை சவுலால தாங்க முடியல. எனக்கு 1000, தாவீதுக்கு 10,000 ஆனா சொல்லி அவனுக்குள்ள பொறாமையும் அந்த தாழ்மை இல்லாத போது எல்லா பொல்லாத குணங்களும் நமக்குள்ள என்ன பண்ணுகிறது? வந்துடுது. என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, நான் யாரு? நான் என்ன லேசுப்பட்டவளா? நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், எனக்கு அது இருக்கு, இது இருக்கு, என்னென்னமோ நினைக்க வச்சிருவான் பிசாஸ். அங்கதான் நான் ஒண்ணுமில்லைன்னு சொல்லி நம்மை தாழ்த்தும் போதுதான் ஆண்டவர் நம்மை உயர்த்த ஆரம்பிப்பார். ஆகவே அருமையான, ஏன் ரொம்ப நேரம் தாழ்த்திக்கிட்டே எல்லாத்துலயும் தாழ்த்தணுமா? தாழ்த்திக்கிட்டே போனா முதுகுல ஏறிதான்
மிதிக்கிறாங்க. ஏன்னா தப்பு செய்யாததையும் பொறுத்துக்கிட்டே போனா நான் தான் தப்பு செய்தேன்னு யோசிக்கிறாங்க. நியாயம் எடுப்பட்டு போகும். எவ்வளவு காலம் தாழ்த்தணும்? ஆண்டவர் என்ன பண்ணாரு? பிலிப்பியர் 2:8 மரண பரியந்தம் நம்மை தாழ்த்தினார். ஒரு கர்த்தருடைய பிள்ளை மரண பரியந்தம் நம்மை தாழ்த்தி கொண்டே இருக்கு. தாழ்த்த தாழ்த்த உயர்த்தப்பட்டு கொண்டே போவோமே ஒழிய ஒரு நாள் நானும் நீங்களும் குறைந்து போக மாட்டோம். தேவனுடைய பிள்ளைகளே, மன தாழ்மை என்றால் என்னன்னு தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்க போகிறார். 3 ராஜாக்களை பற்றி ஆவியானவர் பேச விரும்புகிறார். முதல் ராஜா யோசியா. யோசியா ராஜா அவருடைய தகப்பன் மனாசே. அந்த ராஜா எத்தனை வயசுல ராஜாவாகிறானா? 8 வயசுல ராஜாவாகிறான். 8 வயதில் ராஜாவாகிறான். 17 வருஷம் ஆளுகிறார். நல்ல கவனிச்சுக்க. யோசியா ராஜா 8 வயசுல ராஜாவாகிறான். 31 வருஷம் ஆளுகிறான். 31 வருஷம் ஆளுகிறான். இவனுடைய 18வது வருஷத்துல இந்த மனாசேயோட மகன் மனாசே பொல்லாத ராஜா, ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்ததை பார்த்து தேவ கோபம் இஸ்ரவேல் தேசத்துல மூண்டதை பார்த்த உடனே இந்த யோசியா 8 வயசுல ராஜாவானமே, ஐயோ நான் ஆண்டவரை தேடணும் தாழ்த்தணும்னு சொல்லி ரொம்ப கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த ஒரு ராஜா. இவருடைய ஆட்சி காலத்துல 18வது வருஷத்துல அந்த ஆலயம் ரொம்ப பாழடு. நல்ல கவனிங்க, பாழடைஞ்சு போய் இருக்கிறத பார்த்த உடனே யோசியா என்ன நினைக்கிறாரு? ஆலயத்தை எப்படியாவது புதுப்பிக்கணும்னு சொல்லி பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவையும் சம்பிரதியாகிய சாப்பானையும் கூப்பிட்டு 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. போதும். 8 வயதில் ராஜாவானவன் 18வது வருஷத்துலதான் அந்த ஆலயத்தை எப்படியாவது சுத்திகரித்து புதுப்பிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அனுப்புறார். இந்த இல்கியாவும் சாப்பானும் உள்ள போன உடனே பார்க்கிறாங்க. எல்லாவற்றையும் தேடி சுத்தம் பண்ணும்போது ஒரு புத்தகம் கிடைக்குது. அந்த புத்தகத்தை பார்க்கறாங்க. இது நியாயப்பிரமாண புஸ்தகம். நியாயப்பிரமாண புஸ்தகம்னு உடனே உங்களுக்கு ரொம்ப மோசே சீனாய் மலையில ஆண்டவர் எழுதி கொடுத்த கற்பனைகளின் புஸ்தகம் சொல்லி ரொம்ப பயத்தோட கொண்டு இல்கியா பிரதான ஆசாரியன் சாப்பான் கிட்ட கொடுத்து, நீ கொண்டு போய் சம்பிரதியே நீ கொண்டு போய் ராஜா கிட்ட இதை வாசித்து காட்டு. அது வரைக்கும் யோசியா ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கேட்டதே இல்லை, யாரும் வாசிக்கவும் இல்லை. அவர் அதை வாசிக்க கேட்ட உடனே இஸ்ரவேல் தேசத்து மேல தேவ கோபம் மூண்டது ஆனா சொல்லி வசனத்தை கேட்ட உடனே பயந்து போயிட்டார். ஐயோ நான் ஆண்டவருக்கு இவ்வளவு பிரியமாய் வாழணும்னு யோசித்தேனே, ஆனா என் தேசத்தின் மேல ஆண்டவருடைய கோபம் இவ்வளவு பற்றி எரியும் ஆனு சொல்றாரேன்னு சொல்லி பயந்து போய் ராஜ வஸ்திரத்தை கிழித்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்துல தன்னை என்ன பண்றான்? தாழ்த்தினான். அதிலே 22ல 19வது வசனம் வாசிங்க. சாபமும் என்று சொன்னதை கேட்டபோது உன் இருதயம் இலகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினாலும் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். நல்ல கவனிங்க. நீ தாழ்த்தி நீ அழுதபடியினால உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்ன சொல்லி பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை கிடைச்ச உடனே பயந்து நடுங்கிறான். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஏசாயா 66:2 எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க, வாசிங்க, மறந்துறாங்க. அந்த வசனத்துல கடைசி பகுதியை வாசிங்க. ஆவியின் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். கர்த்தர் யாரை நோக்கி பார்ப்பாராம்?
அவருடைய வசனத்துக்கு நடுங்குற. ஐயோ, இப்படி ஆண்டவர் சொல்லி இருக்காரா? கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுதா? ஆனா கேட்ட உடனே வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அழுதான். இன்றைக்கு நானும் நீங்களும் வஸ்திரத்தை அல்ல, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை கிழிக்க சொல்றாரு. ஐயோ, ஆண்டவர் இப்படியா சொல்லியிருக்காரு சொல்லி எத்தனை தடவை சொன்னாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பயமே வர்றதில்லை. கர்த்தருடைய வசனத்தை குறித்த நடுக்கமே இல்ல. நீ வேதத்தை மறந்தா உன் பிள்ளைகளை மறப்பேன்னு சொன்னாலும் வேதம் வாசிக்காம தான் வரும். நிறைய பேர் வேதத்தை வாசிக்காம தான் வராங்க. வேத வசனம் என்ன சொன்னாலும் ஜனத்துக்குள்ள என்ன இல்லை? பயம் இல்லை. ஆனா இந்த யோசியா ராஜா பயந்து நடுங்கினதுனால, தன்னை தாழ்த்தினபடியினாலே கர்த்தர் அவனுடைய கர்த்தருடைய வார்த்தை ஏதாவது சொல்லிட்டாருன்னா நானும் நீங்களும் என்ன பண்ணணும்? பயப்படணும், பயந்து நடுங்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, பயந்து நடுங்கணும். கர்த்தருடைய வார்த்தை இப்படி இருதயத்தை கடினப்படுத்தாதேன்னு சொன்னா கடினப்படுத்த கூடாது. ஆண்டவரே, நான் மன்னியும், எனக்கு உதவி செய்யுங்க, கிருபை இல்லை, எனக்கு முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு அவர் முன்னுக்கு கையை தூக்கிடணும், அழுவணும். அழுது செபிச்சாதான் ஆண்டவர் என்னையும் உங்களையும் நோக்கி பார்ப்பார். ஆவியானவர் யாரோடோ கூட பேசிக்கொண்டிருக்கிறார். கவனிங்க தயவு செய்து. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை இப்படி இருக்குன்னு நானும் நீங்களும் தெரிந்தால் கர்த்தருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படியணும். அப்பதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்மை நோக்கி பார்ப்பாரு. வாசிங்க ஒரு வசனத்தை, ஏசாயா 58:19 நினைக்கிறேன். வாசிங்க அந்த வசனத்தை. நமக்கு இல்லம்மா 14 தான். அந்த கடைசி வசனத்தை. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய். அப்பொழுது நல்ல அந்த அப்பொழுது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எப்பொழுது? முந்தின வசனம் வாசிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். மகிமையாக கர்த்தருடைய ஓய்வு நாள ஒரு சொந்த பேச்ச கூட பேசாத அப்படின்றாரு. நம்ம எதை புடிச்சுக்கிறோம்? நீ பூமியில உயர்ந்த இடங்கள்ல வச்சிருப்பீங்களே ஆண்டவரே, அதை மாத்திரம் புடிச்சுக்கிறோம். அப்பொழுதுன்ற ஒரு வேர்டு இருக்கு. அது அப்படியா கர்த்தருடைய வார்த்தையிலே. ஆனால் இனி அப்பொழுது எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்குறவனே கர்த்தர் நோக்கி பார்ப்பாரா. அந்த யோசியா ராஜா 20ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 22:20 வாசிங்க. முடிவு சமாதானமா இருக்கணும்னா தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய ஆரம்பத்தை காட்டிலும் முடிவு தான் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி வாழ்ந்தோம், முதல் தொடக்கம் அவ்வளவு நல்லா இருந்தோம், இவ்வளவு அது இல்லை, இப்ப எப்படி இருக்கோம், முடிவு தான் ரொம்ப முக்கியம். அந்த முடிவு காலம் ஆசீர்வாதமாய் சமாதானமாய் இருக்கணும்னா நானும் நீங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கணும். தயவு செய்து கவனிங்க, தூங்காதீங்க. பிசாசு நல்ல தாளாட்டு பாடி தூங்க வைப்பான். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விடாதபடிக்கு. அதனால கவனிங்க, ஆவியானவர் பேசுகிறார். வசனத்துக்கு பயந்து எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஏசப்பா இனிமே நான் சும்மா வாசிச்சு மூட மாட்டேன். உங்களோட வார்த்தை ஏதாவது எனக்கு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களோட நியாயப்பிரமாணம் சொன்னா நான் பயந்து நடுங்குவேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் முடிவு சமாதானமா இருக்கணும், என் முடிவு சமாதானமா இருக்கணும். ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் கேட்கட்டும், நம்மை தாழ்த்துறதை கர்த்தர் பார்க்கட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய பேர் துணிகரம். இன்னைக்கு துணிகரமாய் ஆண்டவருடைய வசதி. ஆண்டவர் சொல்றாரு, பொய் சொல்லாது. அது சொன்னா கூட பொய்ய ஊதுறோம், பொய்ய சொல்றோம். சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுக்கலாம், அதை பார்த்துக்கலாம். மொத்தமா மன்னிப்பு எப்படி? ஆண்டவரே, நான் செய்த பாவம் எல்லாம் மன்னிங்க. ஒரு நாள் மன்னிக்கப்பட மாட்டேன். நான் என்ன செய்தேன்னு எனக்கு தெரியாதா? நான் பக்தர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேனா இல்லையான்னு தெரியாதா எனக்கு?
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை மட்டும் ஏமாத்தவே முடியாது. ஆண்டவர் அவருடைய வசனத்துக்கு முன்பா என்னை தாழ்த்தணும். ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கீங்க, நான் பயப்படுறேன், எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி 2 கையையும் தூக்கிடணும் கர்த்தருக்கு முன்பா. அப்பதான் அவர் நம்மை நோக்கி பார்ப்பார். 2வது ஒரு ராஜா ரெகோபியாம். ரெகோபியாமை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் யாரு? சாலமோனுடைய மகன் ரெகோபியாம். அந்த ரெகோபியாம் ராஜாவாகும் போது 41 வயசு. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இருக்குது. அவர் ராஜாவாகும் போது அவருக்கு 41 வயசு. 17 வருஷம் அரசாண்டார். முதல் 3 வருஷம் ஆண்டவருக்கு பயந்து செம்மையாய் நடந்தானாம். வாசிங்க 15:3 வாசிங்க. தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா 2 நாளாகமும் 15:3. முதல் 3 வருஷம் 2 நாளாகமும் 17, 11, 17 முதல் வாசிங்க. 2 ராஜாக்கள் 11, ஐ எம் சாரி, 2 நாளாகமும் 11, 17. ஆமென். 3 வருஷம், முதல் 3 வருஷம் தாவீதோட வழியிலே நடந்தான் ரெகோபியா. அப்புறம் திடப்பட்டுட்டான். நிறைய நேரம் நாமும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும் போது ஒண்ணுமில்லாத போது கர்த்தரை தேடுவோம். ஆனா ஆசீர்வாதம் நமக்கு நிறைய வந்துட்ட பிறகு நானும் நீங்களும் கர்த்தரை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டுருவோம். சிலர் ஒண்ணுமே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். கர்த்தரை சரியா தேடாதனால எல்லாம் எடுத்துக்குவாரு. எடுத்த பிறகும் ஆண்டவரை தேடி ஓடி வர்றதில்லை. பிள்ளைங்களை அப்பா அம்மா அடிக்கும் போது, ஒரு அப்பா பிள்ளைய அடிக்கும் போது பிள்ளை ஓடுனா என்ன பண்ணுவாரு? அப்பா விரட்டி விரட்டி அடிப்பார். அதான உண்மை. உங்க பிள்ளை ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அடிக்கும் போது ஓடுற தேடி புட்டுச்சு, இன்னும் 4 அடி சாத்தும். அதான் நடக்கும். அப்பாவை விட்டு ஓடி போன அடி கொடுக்கும் போது உடனே அப்பா காலை பிடிச்சிக்கணும். எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, அவ என்ன பண்ணுவா, நாங்கெல்லாம் அடிக்கும் போது அப்பா ரொம்ப ரேரா தான் அடிப்பாங்க, மம்மி தான் அடிப்பாங்க ரொம்ப. அப்பா அடிச்சா ஓடிடுவோம். கண்டுபிடிச்சாங்கன்னா ரொம்ப அடி, அதுக்காக ஓடிடுறது. என் தங்கச்சி என்ன பண்ணுவா, மிஸ்டர் ஆல்பர்ட் அடிக்காதீங்க, ஐ எம் சோ வீக் மிஸ்டர் ஆல்பர்ட்னு காலை போய் பிடிச்சிக்குவா. எங்க அப்பா சிரிச்சிட்டு விட்டுருவாங்க. மெலிஞ்சிருப்பா. அப்பா நான் அடிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சிக்கிட்டு, தாங்க முடியாதுப்பான்னு சொன்னா எங்க அப்பா சிரிச்சுட்டு தூக்கி வச்சுக்குவாங்க. வேற அவ அடி வாங்க மாட்டா. இதான் நம்ம செய்ய வேண்டியது. அப்பா கிட்ட அடி வாங்கும் போது அப்பா காலை வந்து பிடிச்சிடணும். அதை விட்டுட்டு எனக்கு ஒன்றும் கொடுக்கலன்னு ஓடணும்னு வைங்க, நல்லா போட்டு சாத்துன்னு சாத்தி விட்டுருவார். ஆகவே கவனமா நானும் நீங்களும் இதெல்லாம் ட்ரிக், ஆண்டவர்கிட்ட நெருங்கிறதுக்குரிய காரியம். ஆகவே ஆண்டவரை இருக்கி நானும் நீங்களும் என்ன பண்ணிக்கணும், அப்பா நீங்க இல்லாட்டி முடியாதுப்பான்னு சொல்லிட்டா போதும், அவர் அப்படியே மனசு இழகிடுவார். ஆனா சாலமோன் என்ன பண்ணா, இந்த ரெகோபியாம் 3 வருஷம் கர்த்தரை ஒழுங்கா தேடினான். அப்புறம் கர்த்தரை விட்டுட்டான். என்னத்தை விட்டானாம் பாருங்க, நீங்க வாசிங்க அந்த வசனத்தை. 2 நாளாகமும் 12:1. கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். நியாயப்பிரமாணம்னா என்ன? இந்த வேத புத்தகத்தை படிக்கிறதையும் அதை ஃபாலோ பண்றதையும், அது ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கறதையும் ரெகோபியாம் விட்டு விட்டானாம். வேத புத்தகத்தை தூக்குங்க, எல்லாரும் தூக்கி ஒரு முத்தம் கொடுங்க, முத்தம் கொடுங்க, எப்போதும் முத்தம் கொடுங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஒருவராயிலும் விட்டு தயவு செய்து விலகிறாங்க ரெகோபியாமை போல. ரெகோபியாம் நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டான்.
ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வசனம் தான், நியாயப்பிரமாணம் தான் இயேசு. நிறைய பேர் இயேசுவை நான் மறக்கல, இயேசுவை நான் மறக்கல, அவங்க சொல்றது ஸ்டேட்மெண்ட். இயேசுவை நான் மறக்கல, ஆனா நியாயப்பிரமாணத்தை தள்ளிடுவோம். நியாயப்பிரமாணம் தான் இயேசு. இந்த வசனத்தை தள்ளிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இயேசுவையே தள்ளிட்டீங்க. நல்ல கவனிங்க. வேதம் வாசிக்காம வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா, ஜெபிக்காம வெளியே போனீங்கன்னா என்ன ஆண்டவர்கிட்ட சொல்றீங்க தெரியுமா? வாயில சொல்லாட்டியும் வெளியே சொல்றீங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுத்த பணம் இருக்கு, நீங்க கொடுத்த பலன் இருக்கு, நீங்க கொடுத்த வண்டி இருக்கு, பத்தாவதுக்கு காரும் இருக்கு, எல்லாமே இருக்கு, நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே, என் காரியத்தை நான் பார்த்துக்கிறேன், நீங்க ஒரு பக்கம் இருங்க, நான் என் வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்து உங்களை தேடிக்கிறேன். அப்படிதான் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் ஓடுகிறது. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. நீங்க சாப்பிடாட்டி கூட பரவாயில்ல, செத்து போக மாட்டோம். ஆனா வேத புத்தகம் இல்லாவிட்டால், நியாயப்பிரமாணம் இல்லாட்டா இந்த ஆத்துமா செத்து போயிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை ரெகோபெயாம் விட்டு விட்டானாம். 2 நாளாகமும் 15:3 வாசிங்க. அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை, நியாயப்பிரமாணம் இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில நியாயப்பிரமாணமாகிய வேத வசனம் இல்ல. வேத வசனம் இல்லைன்னா நானும் நீங்களும் இந்த உலகத்துல சும்மா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவது ஒரு பேச்சில தான் வாழுகிறோமே தவிர, உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நானும் நீங்களும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நல்ல வேதம் வாசிக்காம போறவங்க யார தள்ளுறீங்க? நீங்க இருங்க ஆண்டவரே, நான் பார்த்துக்கிறேன் என் வேலையெல்லாம் அப்படி சொல்லிட்டு போறீங்க. மறைமுகமா ஆண்டவரை வேணான்னு ஒதுக்கி வைக்கிறீங்க, மறந்து போயிறாங்க. ஆனா ரெகோபெயாம ஆண்டவர் அப்படியே விடல. ரெகோபெயாம் தாவீதின் சந்ததி. அதனால 12:5 வாசிங்க. 2 நாளாகவும் 12:5. அப்பொழுது செமாயா தீர்க்கதரிசி ரெகோபெயாமிடத்துக்கும் சீஷாக்கி நிமித்துக்கும் எருசலேமிலே வந்து கூடியிருக்கிற யூதாவின் பிரபுக்களிடத்திற்கும் வந்து அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள், ஆகையால் நான் உங்களையும் சீஷாக்கின கையிலே விழும்படி விட்டு விட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்க என்ன விட்டுட்டீங்க? அதனால எகிப்தின் ராஜாவாக்கிய சீஷாக், அது வீட்டுல போய் வாசித்து பாருங்க. எகிப்தின் ராஜா தான் சீஷாக். சீஷாக்கோட கையில நான் உன்னை விட்டுட்டேன். 5வது வருஷம் எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் ரெகோபெயாம் மேல சண்டைக்கு வரான், யுத்தத்துக்கு வரான் போது ரெகோபெயாம் அப்பதான் நடுங்குறான். ஐயோ, ஆண்டவரை விட்டுட்டேனே, நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டேனே, ஆண்டவருடைய துணை எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கி 6வது வசனம் வாசிங்க. 12:6. அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி, எப்போது? சீஷாக் வந்த பிறகு, யுத்தம் வந்த பிறகு. நானும் நீங்களும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். வரும் முன்னே காக்கணும். ஆபத்து வர்றதுக்கு முந்தி காக்கிறது தான் ஆண்டவரை தேடுறதும். ஆண்டவரோட வசனம் சொல்லுது, 1 நாளாகமும் 28:9 2 நாளாகவும் 15:2 சொல்லி, கர்த்தரை விட்டுட்டா கர்த்தர் நம்ம என்ன பண்ணிடுவாரு? நம்மை விட்டு விடுவார். கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். நானும் நீங்களும் கர்த்தரை விட்டுட்டா கர்த்தர் நம்மை விட்டுடுவாரு. கர்த்தரை தேடினால் அவர் நம்மோடு கூட இருப்பாராம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா இருக்குமோ வசதியோ அவர்களை தாழ்த்தினதுனால நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன்? அழிக்க மாட்டேன். என் உக்கிரம் சீஷாக்கை கொண்டு எருசலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன். சகாயம் ரொம்ப நாள் சொல்லி 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 ஆண்டவர் வார்த்தை எத்தனை தரம் நம்மகிட்ட சொல்றார். வேதத்தை விட்டுடாதே,
வேதம் வாசி வாசி வாசின்னு பலரை கொண்டு சொல்லியும் இன்னும் நீ வேதம் வாசிக்காம ஒழுங்கா கர்த்தரை தேடாம இருக்கிறபடினால கொஞ்சம் சகாயம் இன்னும் இருக்கு நமக்கு. இந்த கொஞ்சம் சகாயம் கிடைக்கணும்னா என்ன பண்றாரு ரெகொபெயாமுக்கு? அந்த சீஷாக் ராஜா கிட்ட அடிமையா விட்டுறல, அவனை சேவிக்கிற ஜனமா அடிமையா ஒப்பு கொடுத்துடல. அடிமையனா அப்படி அவன் சொல்றதெல்லாம் சட்டம்னு ஏத்துக்கணும், அப்படி கொடுக்கல. கொஞ்சம் சகாயத்தை வைத்தாரா? எப்படி? நீ அவனை சேவிக்க ஏதாவது பணம் கொடுத்துடும், மாசம் மாசம் ஏதாவது கொடு, அப்படி வச்சிருக்கிறார். இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் சகாயமாவது கிடைக்கணும்னா இப்ப ஆயிலும் நானும் நீங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கி அவரை தேடணும். அவருடைய நியாய பிரமாணத்தை விட்டுவிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஏசப்பா, இனிமே நான் உங்களை விட வேத புத்தகத்தை இவ்வளவு நாள் அசைன் பண்ணிட்டேன், என் அடிமையாய் ஒப்பு கொடுத்துறாங்க. சீஷாக்கு வர்றதுக்கு முந்தி என் எதிராளி என்னை அடிமையாய் கொண்டு போகாதுக்கு நான் என்னை தாழ்த்தணும் ஆண்டவரே, என்னை தாழ்த்துற ஆண்டவரே, இன்னைக்கு என்னை தாழ்த்துறேன், என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நான் உங்களை தேடணும், நீங்க இல்லாம நான் வாழ முடியாது ஆண்டவரே. எனக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னா தேவ கோபம் நம்ம முதல் கண்ணு வைங்க. உங்களோட வாழ்க்கையில முதலாவது அப்படி நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவர். மூன்றாவதாக ஒரு ராஜா மனாசே. மனாசே ராஜா எசேக்கியா ராஜாவுடைய மகன். எசேக்கியா கர்த்தரை உண்மையாய் தேடின ஒரு ராஜா. ஆனா அவனுடைய மகன் தான் யாரு? இந்த மனாசே. இந்த மனாசே கர்த்தரை தேடும் போது 12 வயசுல ராஜாவாராம். 55 வருஷம் ஆளுகிறான். 55 வருஷம் ஆண்டது. இவன் செய்த தப்பு என்ன தெரியுமா? ஆண்டவர் அவனை தாழ்த்த வைத்தார். எப்ப தெரியுமா? 2 நாளாகமும் 33:10 வாசிங்க. இதுல நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே. ஆமென். இருங்க, கர்த்தர் பேசின போதிலும் கவனிக்காதே போனார்கள். அதை அண்டர்லைன் பண்ணுங்க ஒரு வேத புத்தகத்துல. மனாசே செய்த தப்பு கர்த்தர் பேசினாரே. அப்ப கர்த்தர் பேசின போது மனாசே என்ன பண்ணலையா? கேட்காதே போல். கவனிக்கலையா? இன்னைக்கு எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கர்த்தர் ஆவியானவர் பேசுறாரு, உங்ககிட்ட பேசுறாரு. நீங்க கவனிக்காதே போனால் கர்த்தருடைய கோபம் உங்க மேல வரும். ஆண்டவர் சொல்லும் போது பிள்ளைகளோட பேசி விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் பிள்ளைகளோட பக்கத்துல இருக்க குழந்தைய வாங்கி வச்சுக்கிட்டு, பிள்ளைங்க மேல தப்பு இல்லை, குழந்தைங்க தேவன் கொடுத்த ஈவு. நானும் நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிறோமா? உட்கார்ந்து தூங்குறோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து தூங்குறோம். கவனிக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோமா? செய்தி போய் கர்த்தர் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கும் போது எழும்பி தண்ணி குடிக்க போறோம். தண்ணி குடிக்காம கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாதா? ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டீங்க, மினிஸ்டர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கீங்க, தண்ணி குடிக்க முடியாத சூழ்நிலை. தண்ணி குடிச்சாதானே எழுப்பி வருவீங்களா? நம்முடைய ஆண்டவர் அதை விட பெரியவர், சின்னவர் ஆயிட்டாரா உங்களுக்கு? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 10 தடவை எழுப்பி போறீங்க. ஆலயத்திலிருந்து எழும்பி போறீங்க. ஆலயத்தை விட்டு வெளியே போய் நின்னுக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது கவனித்து கேளுங்க. பிள்ளைகளை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. நம்ம பிள்ளைகளை கர்த்தர் கவனிப்பார், பார்த்துக்குவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 12ஆம் வசனம் வாசிங்க. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் 11 வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதனால அசீரியா ராஜா அவனுக்கு விரோதமாய்
அவரை மனாசேய முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலிகளை போட்டு அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். பாபிலோனுக்கு கொண்டு போறாங்க. அந்த நேரம் நெருக்கப்படுகையில், அடுத்த வசனம் வாசிங்க. அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சினான். கர்த்தரை நோக்கி கெஞ்சினான், ஆண்டவரே உங்களோட வசனத்தை கவனிக்காம விட்டுட்டேன். நிறைய பேர் பிரசங்கத்துக்கு மார்க் போட்டுட்டு போறாங்க. என்ன விஷயம் கேட்டா தெரியும். நல்லாதான் இருந்துச்சு, செய்தி நல்லா இருந்துச்சு, கர்த்தர் பேசினா என்ன விஷயம் கதை தான் தெரியும். அந்த செய்தியில சொன்ன கதை ஞாபகம் இருக்கும், வசனம் கேட்டா தெரியாது. வசனத்தை பிசாசு திருடிட்டு போயிடுவான். வசனம் இருந்தாதான் விதை முளைக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுகிறேன். கர்த்தர் கர்த்தர் பல முறையில பேசுவாரு. நிறைய பேர் எப்படி தெரியுமா கர்த்தர் பேசுறதை எதிர்பார்க்கிறோம். ஆட்டோ பின்னுக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் பேசிட்டார். ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் நிபந்தனை இல்லாம ஒரு ஆசீர்வாதம் வராது. எல்லாம் God's promises are all conditional. எல்லாம் கண்டிஷன் போட்டுதான். எப்பொழுதுன்னு வாசிக்கணும். ஒரு வசனம் வந்தா அதை எப்ப ஆசீர்வதிப்பாருன்னு பாருங்க. முன்னுக்கும் பின்னுக்கும் அந்த வசனத்தை வாசித்து பார்த்து அப்பதான் ஆசீர்வதிப்பார். சும்மா ஆசீர்வாதத்தை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டு கர்த்தர் பூமியில் உயர்ந்த இடங்கள்ல வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. எப்ப வைப்பாரா? ஓய்வு நாள்ல உன் சொந்த பேச்ச பேசாத, உன் அலுவலை செய்யாத, வேலைக்கு போகாத, கர்த்தரை தேடி அவருடைய சமூகத்தை தேடி, அப்பனை பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை வைப்பேன். அப்பொழுதுதான் அது எல்லாமே அப்பொழுது இப்பொழுது அது இதுன்னா இருக்கும் ஆண்டவருடைய வசனம். அதனால நீங்கள் கவனித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்காவிட்டால் ஏமாந்து போயிடுவோம். ஆண்டவர் பேசிட்டாரு, நீ தொடர்றதெல்லாம் வாய்க்கும்னு சொல்லிட்டாரு. எப்ப? வேதத்து இரவும் பகலும் தியானமா இருந்தாதான் செய்வதெல்லாம் வாய்க்கும். டெஃபினட்டா எனக்கும் உங்களுக்கும் தெரியும். கர்த்தர் என்கிட்ட இதை குறித்து பேசினார். ஐயோ, நான் சரிப்படணும், நான் சரியில்லை. நிறைய பேர் செய்தி நேரத்துல என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அவங்களுக்கு நல்ல பேசினார் ஆண்டவர். செய்தி யாருக்கு தான்? அவங்களுக்கு, இவங்களுக்கு அப்படி எடுத்துக்கணும். இல்லை, எனக்கு தான், உங்களுக்கு தான். இந்த வசனத்தை கேட்கிற எனக்கும் உங்களுக்கும் தான் செய்தி. அவங்களுக்கு இவங்களுக்கு இல்லை. நம்ம அப்படி விட்டுறோம் கர்த்தருடைய வார்த்தையை. ஒரு நாள் அந்த மாதிரி நானும் நீங்களும் விடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதுனால என்ன நடந்துச்சாம் பாருங்க. திரும்ப கொடுப்பேன் என்று சொன்னார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் மனுஷகுமாரன் வந்தார். நீங்க உங்களோட வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்திருக்கீங்க? பழைய ஐஸ்வர்யத்தை இழந்துட்டீங்களா? பழைய சமாதானத்தை இழந்துட்டீங்களா? குடும்ப சமாதானம் இல்லையா? சுகம் போயிருச்சா? உங்களோட பிசினஸ் டவுனா இருக்கா? உங்களுக்கு கவர்மெண்ட்ல சலுகை கிடைக்கலையா? கிடைச்ச ஆசீர்வாதம் கிடைக்காம இருக்கா? நல்ல கவனிங்க, உங்களை தாழ்த்துங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடுவோம். நீங்க ஒப்பு கொடுத்தா இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. மனாசே இழந்து போன ஆசீர்வாதத்தை தேசத்தை திரும்ப பெற்றுக்கொண்டான். முதல் யோசியா ராஜா, அவன் வேத வசனம் கிடைச்ச உடனே ஆண்டவரே இப்படி சொல்லிட்டீங்களா, பயந்து நடுங்கி வஸ்திரத்தை கிழிச்சு தன்னை தாழ்த்தினதுனால அவனோட முடிவு சமாதானமாயிருந்தது. 2வது ரெகோபயாம், அவன் கர்த்தரையும் நியாயப்பிரமாணத்தையும் விட்டுட்டான். கர்த்தரை விட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் வாசிக்கிறத விட்டுட்டேன், ஆண்டவரை விட்டுட்டேன், நானே பொழைச்சுக்கலாம், நானே வாழ்ந்துக்கலான்னு தீர்மானிச்சு நினைச்சேன். இல்ல ஆண்டவரே, என்னால முடியாது. நான் என் சத்துருக்களுக்கு அடிமையா போகாம
நான் காக்கப்படணும். மனம் சிறையிருக்கப்படுமா? எதுக்கு சிறைப்பட்டு போயிட்டீங்க? அதெல்லாம் பாத்துக்கலாம்னு விட்டுட்டு அலட்சியமா இருக்கு, துணிகரமா இருந்து என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு கடைசியா ஒன்னே ஒரு வசனம் சொல்றேன். உண்மையான மனத்தாழ்மை நான் எதுன்னு சொல்றேன். இதெல்லாம் தான் உண்மையான மனத்தாழ்மை. அதுல முக்கியமா ஒரு வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. அன்றியும் சகோதரரை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்கிறேன். மேன்மை பாராட்டுகிறது அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளோ கர்த்தருக்காய் பாடுபட்டது. அவர் சொல்றாரு, என்ன செய்தாலும் கர்த்தருடைய கிருபைதான் என்ன அப்படி செய்தது. நாம் எதையாவது ஆண்டவருக்கு செய்தா நம்ம செய்துட்டோம்னு நினைக்க கூடாது. ஆண்டவருடைய கிருபைதான் என்னை உங்களை அப்படி செய்ய வைக்குது. அவர் சொல்றாரு, மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி ஆகிலும் வெளிப்படுத்தலையும் தரிசனத்தை சொல்றேன். 2ஆம் வசனம், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். இருங்கம்மா, தேங்க்யூ. ஒரு மனுஷனை அறிவேன், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ எனக்கு அறியேன். 3ஆவது வசனம், தேவனே அறிவார், அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். 4ஆவது வசனம், அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அப்போஸ்தலனாகிய பவுலோட மனத்தாழ்மையை பாரு. இயேசுவை போல வாழ்ந்தார் அந்த மனுஷன் இவர்தான். இன்னைக்கு யாராவது நம்ம பரதேசிக்கு போய் 3ஆம் வாரம் வரைக்கும் எடுக்கப்பட்டா உடனே டிவியில போட்டு, அதுல போட்டு, யூடியூப்ல போட்டு, 3ஆவது வாரம் வரைக்கும் எடுக்கப்பட்டவர் அப்படி இப்படின்னு போட்டு என்ன ப்ரோபகேண்டா எப்படியெல்லாம் இது பண்ணிடும். ஆனா அவர் சொல்றாரு, நான் போனேன்னு கூட சொல்லாரு, ஒரு மனுஷனை அறிவேன், அவரு அங்க 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்து கொள்ளப்பட்டார். தான் செய்த எல்லாம் கர்த்தருடைய கிருபைதான் என்ன அப்படி செய்து. எதை நம்ம ஆண்டவருக்காக செய்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாருடைய கிருபைதான் நம்ம எப்படி செய்ய வைக்க. ஒரு நாள் எதை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறாய், எதை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறான். மேன்மையா யாராவது சொன்னா பிசாசு வரான்னு நினைச்சுக்கோங்க. எல்லாமே அவருடைய கிருபை. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மேன்மை பாராட்டவே நமக்கு இடமில்லை. எல்லாமே அவருடைய கிருபை என்பதை யோசிங்க. ஒப்பு கொடுப்போம், கண்களை மூடுவோம்.